ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பச்சரிசியை அரைச்சிட்டு ஆவி கட்டி வச்சுருக்கேன். அரை முடி தேங்காய், வெல்லம் 200. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. மாவு அரிசி மாவில் கலக்கிறதுக்கு சுடு தண்ணி விதன்னு வச்சுருக்கேன். உப்பு எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் போட்டுக்கணும் அந்த மாவுக்கு தகுந்தபடி. இப்போ சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் அரைச்சாச்சு. ஃபஸ்ட்டு பால் வடிகட்டி வச்சாச்சு. இது 2வது தடவை அரைச்சிட்டு 2வது தடவையும் வடிகட்டுறோம். மாவு சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சி வச்சாச்சு. மாவு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். வெல்லம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது மாதிரி கரைச்சிக்கணும். ஏன்னா டஸ்ட் எதனா இருக்க போதும் தான், இல்லைன்னா அப்படியே கூட பண்ணலாம். இப்போ இந்த மாவெல்லாம் உருட்டியும் இப்படி திரட்டியும் வச்சாச்சு. இது இப்போ தண்ணி கொதிக்குது. 3 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த கப்பில் 3 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். இந்த கப்பில் 3 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி தான் அளவு முக்கியம். தண்ணி கொச்ச உடனே இந்த திரட்டி வச்ச உருண்டெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே விட்டுறலாம். எல்லா உருண்டையும் இதில் சேர்த்தாச்சு. உடனே ஒரு 5 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் தான் கரண்டியை போட்டு அப்படி லைட்டாக திருப்பி விடணும். இப்போ உருண்டை ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அரைச்சி வச்ச தேங்காய் பால் சேர்த்துடலாம். வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துடலாம். வெல்லம் காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, தேங்காய் பாலாம் அதில் சேர்த்துடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் இதுவும் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷமாச்சும் எல்லாம் தேங்காய் பால் வெல்லம் இதெல்லாம் காய்ச்சி ஊற்றி எப்படி நல்லா அழகாக வெந்து வந்துடுச்சு. அப்படிலாம் ஏலக்காய் தூள் போட்டு தேங்காவை கொஞ்சம் அதிலே நிறுத்தி வச்சுருக்கேன். தேங்காவும் கொஞ்சம் துருவி வச்ச தேங்காவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.